Dear subscribers, followers, and friends, very good evening. Today, the topic is colloquial Tamil to English. Colloquial Tamil to English. What do you mean colloquial? நாம் பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்கள், ஃப்ரைசஸ். இந்த ஃப்ரைசஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த சட்ட வரன்முறைக்கும் உட்படாது. அது ஒரு பேச்சுவாக்கில் இயல்பாக வரும். ஸோ அப்படிப்பட்டது தான் கல்லோக்கியல். தமிழில் அப்படி நிறைய வார்த்தைகள் சொல்கிறோம். அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவது, அதுதான் இன்றைய வகுப்பினுடைய நோக்கம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த அடிக்கடி சொல்லுவோம், தான் ரொம்ப கோபமாக இருக்கிறத எப்படி வெளிப்படுத்துவோம்னா, நான் கடும் கோபத்தில் இருக்கேன் அப்படிம்போம். நான் கடும் கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு சே இன் இங்கிலீஷ்? திங்க் பண்ணுங்க ஒரு 30 செகண்ட்ஸ். நான் நேராக டாக்டராக கொடுத்துருவேன். நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொடுக்கும்போது தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். நான் கடுங்கோபத்தில் இருக்கேன். ஓகே. ஐ ஆம் embittered. I am embittered. EMBITTERED. டபுள் டி வரும். அதை ஒரு டி தான் நீங்கள் சவுண்டு கொடுக்கணும். embittered. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று, இது அடிக்கடி சொல்லுவோம். உனக்கு இது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ செஞ்சே ஆகணும். விரும்புகிறையோ விரும்பலையோ நீ செஞ்சே ஆக வேண்டும். யூ ஹேவ் டு சே இன் இங்கிலீஷ். ட்ரை. Okay. You should do it willy-nilly. Willy-nilly. இங்கேயும் டபுள் எல் தான் வரும். WILLY. NILLY. இது ஒரு ஃப்ரைஸு. இதை நீ செஞ்சே ஆகணும், விரும்பினாலும் விரும்பாட்டியாலும் என்று சொல்லுவதற்கு இந்த வார்த்தை பயன்படும். யூ ஷுட் டூ இட் willy-nilly. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து பேசிகிட்டே இருப்போம். பிசுக்குன்னு வந்துருச்சு. எப்படி? பிசுக்குன்னு வந்துருச்சு. How can we say in English? Try. Okay. It popped up. It popped up. POPPED. POP தான். பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது டபுள் பி. இட் பாப்ட்
அப். இது எப்படி சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பாட்டிலில் மூடி இருக்கக்கூடிய கார்க்கை எடுக்கும்போது there is a sharp explosive sound. டுக் பிசுக்குன்னு. ஸோ அதே மாதிரி நம்ம பேசும்போது தெரிஞ்சோ தெரியாமையோ பட்டுன்னு சொல்லிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இட் பாப்ட் அப், சாரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வி கேன் யூஸ் இட் லைக் தட். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் சில பேர்த்த சொல்லுவோம், இவன் ஒரு பயந்தாங்கொல்லி, இவன் ஒரு பயந்தாங்கொல்லி. ட்ரை. Okay. He is a poltroon. 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 A person who lacks of courage. தைரியம் இல்லாதவனை பார்த்து பயந்தாங்கொல்லின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ த கரெக்ட் வேர்ட் இஸ் லைக் தட், பயந்தாங்கொல்லி. அப்புறம் இதுவும் ஒரு நல்லது தான். நல்லா வயிறு முட்டை சாப்பிடு, வயிறு முட்டை சாப்பிடு. யூ ஹேவ் டு சே இன் இங்கிலீஷ். ஓகே. eat full. Act to Dolly's wax. DOLLY apostrophe S. Dolly's wax. இதுவும் ஒரு நல்ல விசேஷமான ஒரு இதுதான். இந்த டாலிஸ் வேக்ஸுங்கிறது அது ஒரு ஃப்ரைஸ் தான், ஒரு ஓல்டு ஃபேஷன்டு ஃப்ரைஸு. இந்த டால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குழந்தைகள் எப்படி சொல்கிறோம்னா டாலி, அதை அப்படியே டாலி அப்படின்னு போட்டாச்சு. அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு டாலிஸ் வேக்ஸ். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, பிளாஸ்டிக் வருகின்ற காலத்திற்கு முன்பு பொம்மைகளெல்லாம் செய்யப்பட்டது. அதில் மெழுகுவத்தியில், அதுக்கு தலைக்கு கீழே வேறு எதெல்லாம் செய்வாங்களோ என்னமோ தெரியல, தலைக்கு பார்த்திங்கன்னா மெழுகுவத்தியில் செய்வாங்க. அப்போ ட்ரெஸ் எல்லாம் அந்த மெழுகுவத்தி ஒட்டி அப்படியே போட்டுருவாங்க. இப்போ தலைக்கு கீழேனா கழுத்து, இப்போ வயிறு எங்கே இருக்குது? கழுத்துக்கு கீழே நெஞ்சு கீழே வயிறு. சரி, அப்போ கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா தானே வயிறு முட்டும். அப்போ இந்த டாலி வேக்ஸை வச்சுக்கிட்டு அது ஒரு பழமொழியாக அது சொல்லப்பட்டது. ஈட் ஃபுல் அப் டு டாலிஸ் வேக்ஸ். இந்த அளவுக்கு சாப்பிட்டாதே வயிறு முட்டும். In that way it has been taught. I hope you understand all these things. Colloquial Tamil, இதை சைட் பை சைடாக நம்ம கற்றுக்கிட்டே வரணும். If at all you learn all these things, you can have a good English fluency when you speak. இல்லைன்னா we have to stagger, தட்டுவோம், தடமாறுவோம். இந்த மாதிரி 4 விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் ஃப்ளூயன்ஸே கிடைக்கும். ஓகே, இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கான்டாக்டில் இருக்கிறவங்க இந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க அவங்களும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடத்தை பற்றி. அப்புறம் ஒரு சேலஞ்சிங்காக 6 months இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி சேலஞ்சிங் கோர்ஸ் வர்ற ஃபஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஆட்கள் சேர்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கும் நான் போடுவேன். அவங்களுக்கு ட்ரைனிங்கே ப்ராக்டிக்கலாக கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவும் பார்த்துக்கலாம், அந்த கோர்ஸை சேர்ந்தும் படிச்சுக்கலாம், எல்லாம் படிச்சுக்கலாம். கோர்ஸும் ஃப்ரீ தான்,
ஏன்னா ஒரு சேலஞ்சிங்காக உங்களுக்கு ட்ரில்லிங் கொடுப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரீடிங் ப்ராக்டிஸு, லிசனிங் ப்ராக்டிஸு, ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸு நிறைய கொடுப்பேன். அப்போ அது ஒரு வாய்ப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க அதில் சேருங்க. I hope you understand all these things which I have already told to you. That's all for this day. Thank you. Bye for now.